அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிடிக்காதவங்க கூட இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு பவுலில் 2 கத்திரிக்காய் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் கனத்தில் இருக்க மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் கட் பண்ணதுமே தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் கத்திரிக்காய் கருத்து போகாமல் அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா இந்த ஃபுட் கலரை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துறாம நல்ல திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கத்திரிக்காயை. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ திக்காக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டு கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயெலாம் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயை சேர்க்கும் போது சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. எல்லா கத்திரிக்காயிலையுமே இந்த மசாலா நல்லா ஈவனாக பரவி இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது. குறைவான ஆயிலே நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பேனோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயெலாம் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை ஊற வைக்கணும் அப்படின்னா அவசியமே இல்லை. இப்போ சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. குழந்தைங்கள பார்த்தா நம்ம கத்திரிக்காய் சாம்பார்லையோ இல்லை கூட்டு மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம் கூடலாம் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ எல்லா கத்திரிக்காயுமே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா வகையான சாதத்துக்குமே இந்த சைட் டிஷ்ஷை நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். இப்போ 2 சைடும் நல்லா செவந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளார நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி கத்திரிக்காய் ஃப்ரை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.